பைத்தியகாரி மாதிரி பண்ணிட்டு இருக்காளேன்ற இந்த பொண்ணு ஒரு ஸ்பெஷல் ஜெயில மிருகங்கள்லாம் கூண்டுல அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அவளுக்கு சாப்பாடு தர வர போலீஸ்காரங்க கிட்ட கூட இவர் நெக்கெல்லாம் அவங்கள வெறுப்பேத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அதனாலயே அந்த போலீஸ்லாம் அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணோட லவர் அவன் அவளை விட பெரிய பைத்தியக்காரன். இன்ஃபேக்ட் அவங்களோட நிக் நேமே ஜோக்கர் தான். அப்ப அவன் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு அவனோட காதலியை காப்பாத்தலாமட்டு ஜெயிலுக்குள்ள வரான். ஆனா அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்களா இந்த பொண்ணை வேற ஒரு கிரிமினல் பிடிக்கிறதுக்கு உதவுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற ஜோக்கர் எப்படி இருந்தாலும் உதவி செஞ்சிட்ட பிறகு அவனுங்க திரும்பி ஜெயில தான் போட போறானுங்க. சோ அந்த நேரத்துல போய் நம்ம ஆளை காப்பாத்திடலாமன்ட்டு போய் காப்பாத்திடுறான். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் பாக்குற அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஒரு கிஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவங்க இருக்க ஹெலிகாப்டர் யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அப்ப ஜோக்கர் லேடி ஜோக்கரை ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே தள்ளி விட்டு காப்பாத்திடுறான். லேடி ஜோக்கரும் அவங்க ஆள் இறந்துட்டான்ட்டு மனோட செல்ல திரும்பவும் ஜெயிலுக்கே போயிடுறாங்க. இந்த வாட்டி போலீஸ்காரங்க அவங்கள சித்திரவதெல்லாம் பண்ணல, கிரிமினலை பிடிக்கிறதுக்கு உதவுனதுக்காக நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சடனா அவங்க கூண்ட பிளாஸ்ட் பண்ணி யாரோ உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா இவங்களோட ஆள் ஜோக்கர் தான். இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, நாம சந்தோஷமா வாழலாமன்ட்டு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.